உங்க வாழ்க்கையில நிறைவா இருக்கட்டும். அது இந்த 6 மாதத்திலையும் அது ஒருவேளை குறைவடைந்திருந்தாலும், அதுல ஏதாவது சேதங்கள் ஏற்பட்டிருந்தாலும், இந்த மாதம் முதற்கொண்டு கர்த்தர் அதை மறுபடியும் அதை சீர்படுத்தி அவர் திரும்பி வந்திருக்கிறார். அதை சரிபடுத்தும்படிக்கு அவர் திரும்பி இந்த மாதத்துல வந்து நிற்கிறார். நின்று அதை சரிபடுத்தி சீர்படுத்தி செவ்வையாய் அதை நிறுத்துவார். இனி ஒருவராலும் இதை திரும்ப எடுப்பிக்க முடியாது. இந்த காரியத்தை ஒருத்தராலும் சரி பண்ண முடியாது நீங்க நினைக்காதீங்க. தேவன் உங்களுக்காக அவருடைய கரம் அதை எடுப்பித்து நிறுத்த உண்மை உள்ளது. ஆமென். சரி, ஆபகுக் நம்ம வாசம் இல்லையா, அதுல ஒரு 3 காரியத்தை நான் தீர்க்க தரிசனமா சொல்லிவிட்டு இந்த உடன்படிக்கை பற்றி ஏன் அந்த 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 தேவ பெட்டிக்கு அந்த தேவ பிரசன்னம் ஏன் அதற்கு அவ்வளோ வேல்யூ என்பதையும் நான் சொல்லுகிறேன். ஆபகுக்கு நான் வாசிக்கிற பொழுது அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இடத்துல சேலா என்கிற வார்த்தை வரும். கிட்டத்தட்ட சங்கீதத்தின் புஸ்தகத்தில் மட்டும்தான் இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தாவீதின் சங்கீதத்தில் சேலா என்ற வார்த்தை 74 முறை பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் சங்கீத புஸ்தகத்தில் 71 முறையும் மீதி 3 முறை இந்த ஆபகுக் 3வது அதிகாரத்திலும் இருக்கிறது. சேலா என்று சொன்னால் அதை நிறுத்தி திரும்ப வாசிங்க. அதை கொஞ்சம் சிந்திச்சு கவனிச்சு பாருங்க. அதற்குள்ளே தேவ வல்லமை இருக்கிறது, அதற்குள்ளே உங்களுக்கு வேண்டிய விடுதலை இருக்கிறது, உங்களுக்கு வேண்டிய பதில் அதற்குள்ளே இருக்கிறது. அதனால இந்த 3 வசனங்களை நான் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். முதலாவது ஆபகுக் 3வது அதிகாரம் 3வது வசனம்.